அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 டைப்பிஸ்ட் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/4/2025. எக்ஸாம் நடந்த டேட் 12 ஜூலை 2025. இப்போ இங்கே சொல்லக்கூடிய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கான கட் ஆஃப். குறிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கான கட் ஆஃப் தான் 1101 வேக்கன்சி. கிட்டத்தட்ட நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், அதாவது ஒரு 1200க்குள்ள வேக்கன்சிக்கு இந்த கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அண்ட் விஏஓ எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக கட் ஆஃப் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2207. அதெல்லாம் ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 257 போஸ்ட் அது தனியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜூனியர் ஸ்டண்டுக்கான கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டைப்பிஸ்ட் கட் ஆஃப்க்கான வீடியோவோட லிங்க்கை வந்து ஜூனியர் ஸ்டண்டு வீடியோக்கான கட் ஆஃப்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக வைக்கிறோம். இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஜூனியர் ஸ்டண்டுக்கு கட் ஆஃப் போட்டிருப்போம், அதை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, இவ்வளோ கட் ஆஃப் வராதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நான் வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கமெண்ட்டில் நான் என்ன தெரியப்படுத்தினேன்றதையும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க டோட்டலாக. ஓகேங்களா? இதில் வந்து ஜூனியர் ஸ்டண்ட், விஏஓ. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2207 வேக்கன்சி. நீங்கள் 2300ன்னு கூட எடுத்துக்கலாம். 2300 வேக்கன்சி. இந்த 2300 வேக்கன்சிக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பின்னாடி ஒரு வேளை வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து ரீரிலீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது கட் ஆஃப் வந்து புதுசாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இருக்கிற வேக்கன்சி படி தான் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து ஜூனியர் ஸ்டண்டுக்கு போட்டிருக்கோம். டைப்பிஸ்ட்டுக்கும் இப்போ சொல்ல போகிறோம். அடுத்த ஸ்டெனோவுக்கும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ 13 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 2207 வேக்கன்சி ஜூனியர் ஸ்டண்ட் விஏஓக்கு. கிட்டத்தட்ட 2300ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2300 வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 170, ஒரு நார்மலாக சொல்கிறேன், 170 நெருங்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து கட் ஆஃப் வீடியோவில் பார்த்துருப்போம், ஜூனியர் ஸ்டண்டுக்கான கட் ஆஃப் வீடியோவில். இப்போ 13 லட்சம் பேர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு 2300 பேர் ஒரு 170 ப்ளஸ் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? மேபி அந்த ப்ரிடிக்ஷன் ராங்காகவும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் என்னோடய ப்ரிடிக்ஷன் இது அப்படின்றத சொல்கிறேன். மேபி என்ன ஆகலாம் அப்படின்னா ஒரு -3 வேணால் வரலாம். அதுக்கும் கம்மியாக வரும் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 171 அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா ஒரு -3 போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 168. ஸோ அந்த மாதிரி வந்து நிற்கும். இதுக்கும் கம்மியாக வரும் அப்படின்னா சான்சஸ் ரொம்ப கம்மி. வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் வந்து அப்போ வந்து தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கட் ஆஃப் வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம போட தான் போகிறோம். நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை. இப்போ டைப்பிஸ்ட் 1101 வேக்கன்சி, கிட்டத்தட்ட ஒரு 1600ன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதற்கான கட் ஆஃப் வந்து நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக ஃபஸ்ட்டு வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ கொஸ்டின் பேப்பரோட அந்த தன்மை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். தமிழ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ஹார்டு. ஓகேங்களா? ஈஸி, மீடியம், ஹார்டு அப்படின்னு 3 லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ் வந்து ஹார்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக தமிழ் ரொம்பவே கடினமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜிகேவும் மேக்ஸும் ஈஸின்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப டஃப்னு சொல்ல முடியல. பட் ஒரு மாடரேட் லெவலில் இருந்துச்சு. ஓகேங்களா? சில பேர் மேக்ஸ் ஈஸின்னு சொல்கிறாங்க, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜிகேவும் மேக்ஸும் அந்த மொத்தமாக அந்த 100 கொஸ்டின் நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிட்டீங்க, அந்த பகுதியை ஜிகே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸு ப்ளஸ் ஜென்ரல் நாலேஜ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அந்த 100 கொஸ்டின் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு மாடரேட் லெவல். உங்களை ஈஸின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்பாக அப்படியும் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு மாடரேட்
ஒரு மாடரேட்டுக்கும் ஹார்டுக்கும் மீடியமுக்கும் ஹார்டுக்கும் நடுவில் அப்படி வேணால் எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப கஷ்டம்னு எடுத்துக்க முடியாது, ரொம்ப ஈஸின்னு எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ஒரிஜினலாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டருந்து கேட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு ரிவ்யூ. அதாவது என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து கேட்டு, ஓகேங்களா, அவங்களோட டெக்ஸ்ட் மெசேஜ், அவங்களோட கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து நான் சொல்லக்கூடிய விஷயம். அட் த சேம் டைம் நான் வந்து கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணேன். 200 கொஸ்டின்ஸும் ரீட் பண்ணிவிட்டு நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பண்ணிக்கிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லிட்டேன். பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டுக்கு இது 167, பிசி அப்படின்னா 166, எம்பிசி அப்படின்னா 166. இதெல்லாமே கொஸ்டின்ஸ் தான், மார்க்கு கிடையாது. எஸ்சி கேட்டகரி அப்படின்னா 163, எஸ்சிஏ 160, எஸ்டி 156, பிசிஎம் 159. இதுவே நீங்கள் டைப்ரைட்டிங் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் 112, பிசி 108, எம்பிசி 101, எஸ்சி கேட்டகரி 98, எஸ்சிஏ கேட்டகரி 96, எஸ்டி கேட்டகரி 94, பிசிஎம் கேட்டகரி 92. இதே டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 130, பிசி கேட்டகரி 128, எம்பிசி கேட்டகரி 126, எஸ்சி கேட்டகரி 120, எஸ்சிஏ கேட்டகரி 119, எஸ்டி கேட்டகரி 115, பிசிஎம் கேட்டகரி 117. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன். டைப்ரைட்டிங்க்கு இந்த கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. மேபி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒரு 3 மார்க், அதாவது 3 கொஸ்டின்ஸ் வேணால் லெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். வாய்ப்பு கம்மி. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் இதுக்கும் கீழே வந்து கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கொஸ்டின் நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னா பிசியில் 166ங்களா, இதில் ஒரு 3 கொஸ்டின் குறைச்சிங்கன்னா ஒரு 163 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் இதை விட அதிகமாக, இங்கே நம்ம போட்டிருக்கிறத விட அதிகமாக கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. இதை விட ஒரு 3 கொஸ்டின்ஸ் கம்மியாக வரலாம். ஜென்ரலாக இங்கேயும் சொல்கிறேன், இந்த இடத்துலையும் சொல்கிறேன், ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். ஜூனியர் ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம போட்ட கட் ஆஃப் வீடியோவிலேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் லெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு 2200 பேர், மொதல் இருக்கக்கூடிய 2200 பேர் டைப்பிங்கை வச்சு சொல்லலை, ஜென்ரலாக நம்ம ஜூனியர் ஸ்டாண்டர்ட் விஏஓ ட்ரை பண்ணுறவங்க மொதல் இருக்கக்கூடிய ஒரு 2200 பேர் கண்டிப்பாக வந்து 170+ போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? இப்போ வந்து நிறைய யூடியூப் சேனலில் இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணதை பற்றி வீடியோஸ் நிறையா போட்டுட்ருக்காங்க. நானுமே அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எனக்குமே நிறைய விஷயங்கள் வந்து தோணுச்சு. நிறையா வந்து புக்கை தாண்டி அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் போயிருக்காங்க. ஸோ அதுவும் தெரியுது. இன்னும் சில நாளில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நிறைய யூடியூப் சேனலில் கண்டிப்பாக எந்தெந்த புக்கிலேருந்து எந்தெந்த மெட்டீரியல்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதாவது சிலபஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிலபஸில் புக்கில் கவர் ஆகாத நிறையா கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அது உண்மை தான். அதே மாதிரி சிலபஸை தாண்டியும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 2 நபர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோம். பர்சன் ஏ பர்சன் பின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? இவர் வந்து சிலபஸ் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை ஒரு 80% படிச்சிருக்காரு. பி அப்படின்றவர் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் ஒரு 50% படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னோடய அனுமானம் தான். ஓகேங்களா? இது என்னோடய ப்ரிடிக்ஷன் தான். இப்போ 80% படித்தவர் நல்லா படித்தவர்னு அர்த்தம், 50% படித்தவர் கொஞ்சம் சுமாராக படித்தவர்னு அர்த்தம். இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதாவது 80% நல்லா படிச்சிருக்காரு ஏன்ற நபர், பீன்ற நபர் ஒரு 50% நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இவர் வந்து ஏன்ற நபர் வந்து இதே கொஸ்டின் பேப்பரை இப்போ குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் எழுதியிருக்காரு அப்படின்னா, இப்போ 80% சிலபஸை கவர் பண்ணியிருப்பார். எங்கே கவர் பண்ணியிருப்பார்? என்ன தான் சிலபஸ் கொடுத்துருந்தாலும் இதெல்லாம் எங்கே கவர் பண்ணியிருப்பார்? 6th to 12th நியூ புக், 6th to 12th
ஓல்டு புக்ஸ் தமிழ் சொல்கிறேன், ஓகேங்களா. அதே மாதிரி கொஞ்சம் ப்ரீவியஸ் எடிஷன் ஏதாவது இருந்தால் 2004 புக்கு இருந்தால் அதில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள், ஓகேங்களா. அல்லது தேவிராவோட புக்கு. ஸோ சில அகாடமியோட மெட்டீரியல் இதெல்லாம் படிச்சிருப்பார், ஓகேங்களா. ஸோ இந்த பி அப்படின்ற நபர் எப்படி படிச்சிருப்பார்னா 6th to 12th வரைக்கும். ஏன்னா அதில் பாதி தான் அது கிட்டத்தட்ட இதில் இவர் 80% முடிச்சிருக்காரு, இவர் 50% முடிச்சிருக்காருன்னா இவர் எப்படி படிச்சிருப்பார் 6th to 12th வரைக்கும் நியூ புக்ஸ் படிச்சிருப்பார். 6th-லேருந்து 10th வரைக்கும் ஓல்டில் அப்படியே மேலோட்டமாக பார்த்துருப்பார். தேவிரா புக்ஸு 2004 எடிஷன் மற்ற புக்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டார். பட் இவங்க 2 பேருமே இப்போ தமிழ் கொஸ்டின்ஸை எழுதுகிறாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. தமிழ் கொஸ்டின்ஸை எழுதுகிறாங்க அப்படின்னா இவர் 100க்கு ஒரு 70 கொஸ்டின் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 50% படித்த நபரும் 70 கொஸ்டின் போடுவார். சார் எப்படி சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க கேட்டது புக்கை தாண்டி இருக்குது. சிலபஸ்க்குள்ளே கவர் ஆனாலுமே அந்த சிலபஸ்க்குள்ளே கவர் ஆகக்கூடியது புக்கில் எல்லாமே இருக்குது. பட் இவங்க புக்கை தாண்டி கேட்டதுனால இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இவரும் 70 கொஸ்டின் போடுவார், இவரும் 70 கொஸ்டின் போடுவார். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? புக்குக்குள்ளே இருக்க கொஸ்டின்ஸு ஓரளவுக்கு எல்லோரும் போட்டுருவாங்க. பட் புக்குக்கு வெளியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் 2 பேர்த்துக்குமே புதுசு. இன்னும் சொல்ல போனால் இந்த பீன்ற நபருக்கு ஏதாவது லக் இருக்கும் பட்சத்தில் இவர் 75 கொஸ்டின் கூட போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இது வந்து என்னோடய அனுமானம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னா? அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா ஒரு நல்லா படித்தவங்களும் ஒரு சுமாராக படித்தவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக போயிடுறாங்க இந்த இடத்துல. ஸோ அதனால தான் நிறைய யூடியூப் சேனலில் பேசுகிறாங்க என்ன அப்படின்னா, சிலபஸ் கொடுத்துருக்கீங்க ஓகே, பட் அந்த சிலபஸ் அதற்கான சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கன்றாங்க. புரியுதுங்களா? சிலபஸ்க்கான சோர்ஸை சொல்லுங்கள், அந்த சோர்ஸ்க்குள்ளே எடுங்க. அப்போ தான் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். என்ன தான் காம்படேட்டிவ் எக்ஸாம்னு வச்சாலுமே குரூப் 4 அப்படின்றது அந்த தரத்தில் கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணுங்கள். குரூப் 2னா அதுக்கு தகுந்த மாதிரி, குரூப் 1னா அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ குரூப் 4க்கு இப்போ 2025 இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 குரூப் 1 தரத்தில் இருந்துச்சு தமிழ், ஓகேங்களா. ஜிகே பகுதி அதுவுமே சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து அவுட் ஆஃப் புக்ஸ் நிறையா வந்திருக்கு, ஓகேங்களா. ஏன்னா 10ஆம் வகுப்பு தரன்ற போது அவுட் ஆஃப் புக்ஸ் நிறையா வந்திருக்கு அப்படின்னா அதுவுமே குரூப் 2 குரூப் 1 தரத்தில் அதுலேயுமே இருக்குது கொஸ்டின்ஸ் நிறையா, ஓகேங்களா. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ சிலபஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ, சிலபஸ் கூட கொடுக்க வேணாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா சோர்ஸ் கொடுக்கணும். சிலபஸ் நீங்கள் கொடுக்காமல் போங்க. இதிலேருந்து இத்தனை கொஸ்டின் வரும்னு சொல்லுங்கள், சொல்லாமல் போங்க, அதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. சோர்ஸ் எங்கேருந்து படிக்கிறது, ஓகேங்களா, அதுதான் வேணும். நீங்கள் சிலபஸ்லாம் கொடுக்க வேணாம். தமிழ், மேக்ஸ், சயின்ஸு, சோசியல் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க வேணாம். ஜிகேஜி அதாவது ஜென்ரல் நாலேஜ், தமிழ் இந்த மாதிரிலாம் கொடுக்க வேணாம். நீங்கள் மொத்தமாக சோர்ஸ் கொடுங்க. சோர்ஸ் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா கவனிங்க, இப்போ உங்களுக்கு புரிய வரும். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் உள்ள புதிய பள்ளி பாட புத்தகம் அப்படின்ற சோர்ஸை கொடுத்துட்டு அதுக்குள்ளேருந்து கொஸ்டின் கேளுங்க. ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேளுங்க. அப்போ வந்து நீங்கள் எது வேணாலும் கேளுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக 6 மந்த்தில் நடந்தால் எது வேணாலும் கேளுங்க, ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 10 கொஸ்டின் எது வேணாலும் கேளுங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 மந்த் நடந்த அந்த விஷயங்கள்லாம் கேட்டால் நல்லாயிருக்கும். இப்போ சோர்ஸ் கொடுத்துடணும். ஒரு 190 கொஸ்டினுக்கு சோர்ஸ் அப்படின்றது என்ன, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம் தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லையா, இங்கிலீஷ் கூட ஆட் பண்ணுங்கள். தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல், இங்கிலீஷே ஆட் பண்ணிக்கோங்க. தமிழ் 50, இங்கிலீஷ் 50 கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் சோர்ஸ் வேணும். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சோர்ஸ் கொடுங்க. அல்லது நீங்களே ஒரு 10 புக்கு தயார் பண்ணி அந்த 10 புக்கு தான் சோர்ஸு. அதுக்குள்ளேருந்து ஒரு 190 கொஸ்டின் கேட்போம். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 வந்து அவுட் ஆஃப் புக், கரண்ட் ஈவெண்ட்ஸ் நடந்த விஷயங்கள் கேட்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா
அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா, படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும், அதான் படிச்சுட்டு வந்தவங்களுக்கும், சரியாக படிக்காதவங்களுக்கும், ஒன்றுமே படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். ஏன்னா ஒரு சோர்ஸ் கொடுக்கும்போது ஒரு 10 புக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க, இல்லைனா 6 to 12 இருக்கக்கூடிய சில புத்தகத்தோட நேமை சொல்கிறீங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே கூட சொல்லுங்கள். 6th to 10th வரைக்கும் சொல்லிவிட்டு 11th 12th என்னென்ன புக்கு படிக்கணும் அதையும் சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்க அப்படின்னா படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு எப்படி வித்தியாசம் தெரியும்னா, இப்போ இந்த சோர்ஸ்குள்ளே இருக்கிறத ஒருத்தர் படிச்சுட்டு வந்து எழுதுகிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அவர் கொஞ்சம் மார்க் வந்து அதிகமாக வாங்குவார். அந்த சோர்ஸ் அரைகுறையாக படித்தவங்க மார்க்கு கம்மியாக வாங்குவாங்க. ஸோ அதனால் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் நீங்கள் அங்கே தான் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். காம்படிட்டிவ் அப்படின்ற பேரில் நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறோன்னே எங்கேருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலை அப்படின்னா அந்த இடத்துல சுமாராக படித்தவங்களும் நல்லா படித்தவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே சேம் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நடந்து முடிஞ்சதுக்காக பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இனிமே இது மாதிரி நடக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் கேட்குறாங்க. தேங்க்யூ.